அவர் எப்பவுமே பாத்தீங்கன்னா கான்ட்ரவர்சியா ஏதாவது ஒண்ணு பேசணுன்றதுக்காக பேசுவாரு. இதுவும் குறிப்பா திமுகவுக்கு பூஜா தூக்குறதுல சில பேர் வழிகள் இருக்காங்க. அதுல குறிப்பா இந்த அண்டா செந்தில் பாத்தீங்கன்னா ரொம்பவும் பூஜா தூக்குவாரு. அதுவும் இவர் பாத்தீங்கன்னா சேகர் பாபுக்கு ரொம்ப 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 பூஜா தூக்குற ஒரு ஆளு. அனைத்துக்கும் விதை போட்டது திராவிட முன்னேற்ற கழகம். கடுமையான கோபத்துல காழ்ப்புணர்ச்சி என்ற பேர்ல டிவிகேவை ரொம்ப கேவலமா பேசியிருக்காரு. கலைஞர் அன்றைக்கு கணினி படிப்பை பற்றி, கம்ப்யூட்டர் படிப்பை பற்றி திட்டம் தீட்டிக் கொண்டிருந்த பொழுது சங்கவி கூட டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரு நடிகர் விஜய். சிம்ரன் கூட டான்ஸ் ஆடிட்டு இருந்தார் நடிகர் விஜய். செந்தில் என்கிற அண்டா இவர் ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்காரு. அந்த யூடியூப் சேனல் பேர் பாத்தீங்கன்னா தமிழ் கேள்வி. உங்க தாத்தாவும் உங்க அப்பாவும் கம்ப்யூட்டர் படிச்சாங்களா? ஐடி கம்பெனிஸ் பீப்புள்ல வேலை செய்யற ஆட்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா டிவிக்கு போட்டு போட்டுதான் இவருக்கு தகவல் வந்த மாதிரி இவர் ஒரு பெரிய விமர்சனத்தை வைக்கிறாரு. அவங்களை முட்டாளுன்றாரு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நன்றி கட்டுறவங்க சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறீங்களான்ற மாதிரி எல்லாம் கேட்கிறாரு. ஐடி கம்பெனில வேலை பார்க்கிற பலரும் தாவேகாவுக்கு சென்னை வாக்களித்திருக்கிறார்கள். இவன் எவனாவது சோத்துல முன்னாடி தட்டுல சோறு போட்டு உட்கார்ந்து இருப்பான். அந்த சோத்தை சாப்பிடுறாங்க, அந்த சோறுல உப்பு போட்டு சாப்பிடுறாங்க. அந்த சோறு திராவிட முன்னேற்ற கழகம் அவனுக்கு தந்த சோறு. வணக்கம் HKS வாய்ஸ் நேயர்களே. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, செந்தில் வேல் என்கிற அண்டா செந்தில் அவரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, அவர் எப்பவுமே பாத்தீங்கன்னா கான்ட்ரவர்சியா ஏதாவது ஒண்ணு பேசணுன்றதுக்காக பேசுவாரு. இதுவும் குறிப்பா திமுகவுக்கு பூஜா தூக்குறதுல சில பேர் வழிகள் இருக்காங்க. அதுல குறிப்பா இந்த அண்டா செந்தில் பாத்தீங்கன்னா ரொம்பவும் பூஜா தூக்குவாரு. அதுவும் இவர் பாத்தீங்கன்னா சேகர் பாபுக்கு ரொம்ப 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 பூஜா தூக்குற ஒரு ஆளு. சரி, அவரோட ரவுடி சத்தையும் முறையா யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆளு அப்படின்னு சொல்லலாம். சரி, எதனால இவர் இவ்வளவு ஒரு பேசும் பொருளா இப்போ சமீபத்துல இருக்காரு அப்படின்றத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எல்லாரும் என்னோட அம்புல் ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, எங்க சேனலை பாக்குற நீங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே பெல் பட்டனையும் அழுத்திக்கங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு தவறாம வரும். சரி, வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். சரி, இந்த செந்தில் அப்படின்றவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, கடுமையான கோபத்துல காழ்ப்புணர்ச்சி என்ற பேர்ல டிவிகேவை ரொம்ப கேவலமா பேசியிருக்காரு. அதுவும் டிவிகேவுக்கு ஓட்டு போட்ட அத்தனை பேரையும் முட்டாள்களும் படிப்பறிவு இல்லாத தற்குறிகளும் படித்த தற்குறிகளும் இவர்களுக்கு காமன் சென்ஸே இல்ல, யோசிக்க கூட தன்மையே இல்ல அப்படின்னு சொல்லி அவரோட கோபத்தின் வெளிப்பாடுல என்ன பேசுறேன்னே தெரியாம பேசிட்டு இருக்காரு. சரி, இந்த செந்தில் என்கிற அண்டா இவர் ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்காரு. அந்த யூடியூப் சேனல் பேர் பாத்தீங்கன்னா தமிழ் கேள்வி. அந்த தமிழ் கேள்வி சேனல்ல என்ன பண்றாருன்னா, அடுத்த முதல்வர் யாரு அப்படின்ற ஒரு டாபிக்ல அவரோட யூடியூப்ல பேசும்போது என்ன பண்றாருன்னா, திமுக தான் அடுத்தது ஆட்சிக்கு வரும்னு சொல்றாரு. அதுல எந்த விதத்திலையும் தவறு இல்லை. ஏன் தவறு இல்லைன்னா, திமுக ஆட்சிக்கு வரணும்னு சொன்னதுல நான் தவறு இல்லைன்னு சொல்ல, அவர் பேசுனதுல அவரோட தனிப்பட்ட விருப்பத்தை சொல்லிக்கிறாரு, அதுல தவறு இல்லை. ஆனா அந்த நிகழ்ச்சியில என்ன பண்றாருன்னா, டிவிகேக்கு நிறைய ஓட்டு விழுந்ததுன்றத அவரால பொறுத்துக்க முடியாம பயங்கரமா டிவிகேவை கடுமையா கண்டிக்கிறாரு. விமர்சனம் என்ற பேர்ல ஏதோ வளர்றாருன்னு சொல்லணும். கேட்டா நான் பேசுனது தவறா இருந்தாலும் பரவாயில்ல, நான் பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன பேசினாரு அந்த வீடியோல அப்படின்னா, நிறைய விஷயங்கள் டிவிகே பத்தி பேசுறாரு. என்னன்னா, டிவிகேக்கு ஓட்டு போடுற அந்த படித்த தற்குறிகளுக்கு அந்த தொகுதியில எந்த கேண்டிடேட் நிக்கிறான், அவனு படிச்சிருக்கானா படிக்கலையா, அவன் யாரு, ஆனா பெண்ணா, இதெல்லாமே தெரியாம ஓட்டு போடுறாங்கன்னு கேக்குறாரு. நான் இவரை கேக்குறேன், திமுக ஓட்டு போடுற அத்தனை பேருக்கும் தான் தொகுதியில யாரு நிக்கிறாங்க, அவங்க பேர் என்ன, ஆனா பெண்ணா தெரிஞ்சா போடுறாங்க. ஒரு சில பேரை தவிர்த்து பாக்கி பேர் அப்படியே சில பேர் இருக்கதான் செய்வாங்க. அதனால டிஎம்கேக்கு ஓட்டு போடுறவங்க எல்லாம் பெரிய புத்திசாலியும், டிவிகேக்கு ஓட்டு போடுறவங்க எல்லாம் முட்டாளன்ற வகையில இவர் ரொம்ப அழகா பேசுறாரு. சோ அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா ஐடி கம்பெனிஸ் பீப்புள்ல வேலை செய்யற ஆட்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா டிவிக்கு ஓட்டு போட்டுதான் இவருக்கு தகவல் வந்த மாதிரி இவர் ஒரு பெரிய விமர்சனத்தை வைக்கிறாரு. அவங்களை முட்டாளுன்றாரு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நன்றி கட்டுறவங்க சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறீங்களான்ற மாதிரி எல்லாம் கேட்கிறாரு. நான் கேட்கிறேன், ஓட்டுன்றது ஒவ்வொருத்தனோட தனிப்பட்ட உரிமை. அதை கேட்கறதுக்கு இங்கதான் போட்டு ஆகணுன்றதுக்கு எவனுக்குமே ரைட்ஸ் இல்ல. அண்டா செந்தில்
வக்கீலுக்கும் அதை கேட்கறதுக்கு ரைட்ஸ் இல்ல. அவன் இன்னார்தான் வரணும்ன்றத தீர்மானிச்சு ஓட்டு போடுறான். இவ்வளவு நாள் அவனோட கான்செப்ட் என்ன, டிவிகே ஓட்டு போட்டு அத்தனை பேரோட கான்செப்ட் என்ன, 2 திராவிடியன் கட்சிக்கும் ஓட்டு போட்டோம், என்ன சாதிச்சுட்டாங்க, இன்னைக்கு தமிழ்நாடு எந்த பொசிஷன்ல இருக்கு அப்படின்றத அவன் கேட்டு ஒரு மாற்ற தேடி போறான். அதுல என்ன தப்பு இருக்கு உனக்கு காதுல எல்லாம் புகை வருது. ஏன் அப்படின்னா இப்போ பாத்தீங்கன்னா டிவிக்கே 4% வரும் 3% வரும்னு சொன்னதுனால சந்தோஷமா இருந்த இத்தனை நாள் அது இப்போ என்ன சொன்னா டிவிக்கே தான் வரப்போகுது, ஆட்சி அமைக்க போகுதுன்னு அவங்க சொல்றாங்க. அது அவங்க ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட கருத்து. அவங்க கட்சிக்காரங்க அந்த கட்சியை விரும்புற மக்கள் அதை பத்தி பேசிக்கிறான், அவன் தொண்டை அதை பத்தி பேசிக்கிறான். உனக்கு என்ன பிரச்சனை? அந்த ஐடி கம்பெனி எல்லாம் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறீங்களான்னு கேக்குற. அவர் சொல்றதை பார்த்தா என்னமோ திமுக தான் ஐடி ஹப் இங்க கிரியேட் பண்றதே திமுக தான்ன்ற மாதிரி ஒரு பெருசா கிழிக்கிறாரு. உப்பு போட்டு சாப்பிடுறீங்களா, வெங்காயத்தை போட்டு சாப்பிடுறீங்களான்னு. இவரை நான் கேட்கிறேன், அண்டா செந்தில உதாரணத்துக்கு 2025 கூகுள் கம்பெனி இங்க வர்றதா இருந்தது. சோ அவங்களோட ஒரு ப்ராஜெக்ட் இங்க ஓபன் பண்றதா இருந்தது. சோ அது இங்க வரும்போது உங்களோட தொழில்துறை அமைச்சர் இருக்கார் இல்லையா ராஜா, அவர் அந்த கம்பெனிக்கு முறையான ஒரு சலுகையை கொடுக்கல. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் அந்த இடத்துக்குமே பாத்தீங்கன்னா அவங்க கேட்கிற, அதாவது உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு ஏரியா கேட்கிறாங்க, குறைந்த வாடகை கேட்கிறாங்க. சோ இதெல்லாம் கேட்டு அவங்களுக்கு உண்டான சப்போர்ட் நீங்க பண்ணாததுனால ஆந்திரால இருக்க விசாகப்பட்டினத்துக்கு வைசாக்கு போய் கூகுளோட ஒரு ப்ராஜெக்ட் நாளைக்கு, தட் மீன்ஸ் ஏப்ரல் 28, 2026 பாத்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு கல்வெட்டு வச்சு ஆரம்பிக்க போறாங்க. இது எவ்வளவு இந்த ப்ராஜெக்டோட வேல்யூ தெரியுமா? நம்ம இந்திய மதிப்புல சுமார் 1.35 லட்சம் கோடியோட ஒரு ப்ராஜெக்ட விட்டுட்டாங்கயா முட்டாள். இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் கையில விட்டுட்டு இவங்களுக்கு தேவையான ஸ்வீட் பாக்ஸ் கிடைக்கலன்ற ஒரே காரணத்துக்காக இந்த கம்பெனி இப்போ வைசாக்கு போய் இருக்கு. சோ இது மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிய நிறைய கம்பெனிஸ் வரதா இருந்தது. இவங்களோட தேவைகளை அவங்க பூர்த்தி செய்யலன்னு சொல்லி இன்னைக்கு எத்தனையோ தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை கிடைக்காம போனதுக்கு இந்த திமுக தான் காரணம்ன்றது இந்த அண்டா செந்திலுக்கு தெரியுமா? இந்த அண்டா செந்தில பொறுத்த வரைக்கும் சேகர் பாபுவோட கையாளு, சேகர் பாபு கிட்ட இருக்கிற அடியாளுங்களை வச்சுக்கிட்டு, உதாரணமா சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் சேனல் விவாத மேடை என்ற பேர்ல எஸ்ஜி சூர்யா நம்ம பிஜேபி கட்சியோட இளைஞர் அணி மாநில தலைவர் அவரிடம் பேசுறதுக்கு தரவுகள் அடிப்படையில பேச முடியாம வெளியில எஸ்ஜி சூர்யாவையும் அவங்க ஆட்களையும் போட்டு கடுமையா தாக்கினாரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா பகிங்கரமா டிவி முன்னாடி நின்றுகிட்டு, சோசியல் மீடியா முன்னாடி நின்றுகிட்டு, இன்னைக்கு வந்தா அவங்களை அடிக்காம விட மாட்டேன்னு சொன்ன அண்டா செந்திலுக்கு எந்தவித கேஸும் போடாம எஸ்ஜி சூர்யா மேலேயும் அவங்க ஆட்கள் மேலேயும் கேஸ போட்டு அவங்கள உள்ளத்தள்ள பார்த்தாங்க. எஸ்ஜி சூர்யா சாதுரியமாக செயல்பட்டு சட்ட பிரகாரம் அவருக்கு அதுக்கு நிவாரணத்தை தேடிக்கிட்டாரு. இத மாதிரி எங்க போனாலும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. நீ திமுகவுக்கு பூஜா தூக்கு, உங்களை யாரும் வேணான்னு சொல்லல, ஆனா இவ்வளவு கீழ்த்தரமா திமுகவுக்காக இறங்கி போய் நீ பூஜா தூக்கி உனக்கு கிடைக்க வேண்டியது அப்படி கிடைச்சு பண்றதுக்கு நீங்களா வேற ஏதாவது பண்ணிட்டு போலாமே. இதை விட கேவலமா உன்னை யாராவது ஏதாவது பேச முடியுமான்னு கேட்டா கிடையாது. மூத்த பத்திரிகையாளர் என்ற பேர்ல ஒரு கூலிப்படை மாதிரி செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த திமுகவுக்கு திமுக தோக்குதோ ஜெயிக்குதோ அது பிரச்சனை இல்லை. உங்களை மாதிரி ஆளுங்களாலதான் பூஜா தூக்கி 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 இந்த திமுக இன்னைக்கு மக்களுக்கு இவ்வளவு கஷ்டம் கொடுக்கிற தைரியம் எப்படி வந்துச்சுன்னா உன்ன மாதிரி ஆட்களாலதான் வந்துச்சு. அதுல எந்த கருத்தும் இல்லை. நன்றி, வணக்கம். மீண்டும் உங்களை எல்லாரையும் அடுத்த நிகழ்ச்சியில் சொல்லுங்க.